ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். இடம் தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அரங்க பொறுப்பாளர், மாணவர்களே இங்கே வாருங்கள். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்க பொறுப்பாளர், அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? மாணவர்கள், கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி? அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். மாணவர்கள், கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? அரங்க பொறுப்பாளர், நிச்சயம் பதில் தருவார். மாணவர்கள், நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன். எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம். வணக்கம் குழந்தைகளே. அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள். ஐயா பதில் தருவார். அருண்மொழி, முதல் கேள்வி நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். அப்துல் கலாம், நான் 10 வயது சிறுவனாக இருந்த போது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். தேன்மொழி, அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? அப்துல் கலாம், தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். அப்துல்லா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதான் அல்லவா? அப்துல் கலாம், இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்திக் கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. இளம்பருதி, ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்? அப்துல் கலாம், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கை கொலையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன். நீலன், இந்த அளவிற்கு முன்னேறி உள்ளோம். ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? அப்துல் கலாம், கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். வான்மதி, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? அப்துல் கலாம், 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும்.
மேரி, செவ்வாய்க்கோளின் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள்? அப்துல் கலாம் 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளிலும் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். பார்த்திமா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? அப்துல் கலாம், சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்பொழுது மனிதன் சூரியனும் கூட சென்றடையலாம். இளம்பிறை ஐயா, உலகில் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் என்று சொல்லுங்களேன். அப்துல் கலாம், அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். கவி அமுதன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவா இருக்க வேண்டும் ஐயா? அப்துல் கலாம், மாணவராகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்காக அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவில் வெற்றிக்கு உதவும். வெண்பா, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? அப்துல் கலாம், 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். அரங்க பொறுப்பாளர், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானே? மாணவர்கள், மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. மாணவ மாணவியர் புத்தொலி பெற்றவர்களாக அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேசிடலாம். எழுத்துக்களை ஆய்வு செய்வோம். எழுதும் முறையில் சிறந்திடுவோம். கீழே உள்ள சொற்களை கவனிங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு நம். இக்காலத்தில் ஞானம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், இங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஞ வரிசையில் ஞ, ஞ, நே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யோ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்
மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வராது. ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லில் முதலில் வராது. ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்ச், இன், இந்து, இம், ஈ, இரு, இல்லு, இவ், இள்ளு, இல்லு, இன்னு ஆகிய மெய் எழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ என்னும் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஏகர வரிசையில் கே முதல் நோ முடிய எந்த உயிர்மெய் எழுத்து மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியை துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தின் சொல்லின் இடையில் மட்டுமே வரும்.